இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 28 தாயாம் திரு அவை திருத்தூதர்களான புனித தீவிரவாதி என்று அழைக்கப்பட்ட சிமியோன் மற்றும் புனித யூதா ததேயு என்பவர்களுடைய விழாவைத்தான் இன்றைக்கு கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, விவிலியத்துல மிக குறைவான குறிப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கிற திருத்தூதர்களில் முதன்மையாக இருப்பவர் தீவிரவாதி என்று கருதப்பட்ட புனித சீமோன் என்பவர். இவரை பற்றின குறிப்புகள் லூக்கா நற்செய்தியிலும் திருத்தூதர் பணியிலுமே மிக குறைவான அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் தீவிரவாதியாக இருந்து பிறகு இயேசுவனுடைய திருத்தூதராக மாறியவர் என்றும் இவரை பற்றி நம்ம அறிகிறோம். மற்ற குறிப்புகள் இவரை பற்றி இல்லை. இவருடைய மறைசாட்சியத்தை பற்றி நாம் அறிகிற பொழுது இவர் வாளால் அறுக்கப்பட்டு இயேசுவுக்கு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று தான் இவரை பற்றி நாம் அறிகிறோம். திருத்தூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய புனித ஜெரோம் கூட இவரை பற்றின குறிப்பை கொடுக்கவில்லை. திருத்தூதரான புனித சீமோனை பற்றின இந்த வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது இவரை பற்றி மிக குறைவான அளவே நமக்கு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இயேசுவுக்காக மறைசாட்சியத்தை ஏற்றார் என்பது மட்டும் மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு திருத்தூதரான புனித யூதா ததேயுடைய விழாவையும் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இவரும் இயேசுடைய 12 திருத்தூதர்களில் ஒருவராக கருதப்பட்டார். யூதாசு இஸ்காரியத்திடமிருந்து இவரை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காகவே இவரை யூதா ததேயு என்று விவிலியத்துல நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இஸ் த ஹோப் ஆஃப் த ஹோப்லெஸ் பீப்புள், அதாவது எதிர்நோக்கற்று வாழ்பவர்களுடைய ஒரு புனிதர் என்றும் இவரை அழைக்கிறார்கள். காணாமல் போன பொருட்களுடைய பாதுகாவலர் என்றும், இவரிடத்துல மன்றாடி ஜெபிக்கிற நேரத்துல தொலைந்து போன அல்லது காணடிக்கப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்படும் என்பதையும் மரபுல நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதரும் இயேசுவுக்காக மறைசாட்சியத்தை ஏற்ற ஒரு திருத்தூதர் என்று தான் நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இரவு முழுவதும் ஜெபித்து விட்டு காலையில திருத்தூதர்களை தன்னுடைய பணிக்காக அழைத்த ஒரு செய்தியையும், அதற்கு பிறகு இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிப்பு பணி, இறையரசை அறிவிக்கின்ற ஒரு பணி, நோய்களையும் பிணிகளையும் குணமாக்குகின்ற ஒரு பணி, தீய ஆவிகளை விரட்டுகிற ஒரு பணி, இவற்றை பார்த்த மக்கள் கூட்டங்கூட்டமாக இயேசுவிடத்துல வந்தார்கள், கூட்டங்கூட்டமாக இயேசுவை பின்பற்றினார்கள் என்ற செய்தி தான் நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய திருத்தூதர்களுடைய விழா மற்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி இவற்றை வாசிக்கிற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்விற்கு 2 அழகான பாடங்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார். இரவு முழுவதும் இறை வேண்டலில் ஈடுபட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியினுடைய அடித்தூண்களாக இருக்க போகிற திருத்தூதர்களை அழைத்திருக்கிறார். அந்த திருத்தூதர்கள் இறையரசு பணிக்கு எத்துணை முக்கியமானவர்கள். அவர்களை தேர்ந்தெடுக்கிற நேரத்துல கடவுளிடத்துல இறை வேண்டல் செய்து இந்த முக்கியமான முடிவுல இறைவனுடைய உடனிருப்பு இருக்க வேண்டும், அவரோடு சேர்ந்த ஒரு முடிவைத்தான் இந்த இறையரசு பணிக்காக நாம் எடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இரவு முழுவதும் இறைவேண்டல் செய்து இந்த திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக இறைவனுடைய சித்தத்தை நாடவும் தேடவும் தெரிந்து கொள்ளவும் தூய ஆவியானவருடைய துணை கொண்டு நல்ல ஒரு ஆலோசனையை பெற்று வாழ்க்கையில எந்த முடிவு எடுத்தாலும் இறைவனுடைய துணை கொண்டு இறை வேண்டலுக்கு பிறகே நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு அழகான முதல் பாடமாக இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் நாம் வாழுகிற இந்த உலகத்துல முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஜோசியக்காரர்களிடத்துல செல்கிற ஒரு பழக்கம்தான் நம்முடைய ஒரு கலாச்சாரத்துல இருக்கிறது. திருமணமா நல்ல ஒரு ஜோசியக்காரனை போய் பாரு, குடும்பத்துல வீடு கட்டணுமா நல்ல ஒரு ஜோசியக்காரரை கூப்பிடு, குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமா அல்லது குடும்பத்துல ஏதாவது சிக்கல் இருக்கிறதா யாரோ ஒரு ஜோசியக்காரர் எல்லாத்தையும் சொல்றாராம், போய் அவரை பார்க்கலாம் அப்படி என்று இன்றைக்கு குறி சொல்பவர்களையும் ஜோசியக்காரர்களையும் தேடி செல்கிற ஒரு மனநிலையில தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஜோசியக்காரர்களுடைய போர்வையில சில கிறிஸ்தவர்கள் கூட குறி சொல்லுகிற ஒரு பழக்கத்துல இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இறை வேண்டல் மூலமாக நீங்கள் இறைவனிடத்துல ஜெபிக்கிற நேரத்துல, குடும்பமாக ஜெபிக்கிற நேரத்துல, குழுவோடு சேர்ந்து ஜெபிக்கிற நேரத்துல, நோன்பிருந்து ஜெபிக்கிற நேரத்துல இறைவன் உங்கள் குடும்பத்திற்கான திட்டங்களையும் உங்கள் குடும்பத்திற்கான சித்தத்தையும் வெளிப்படுத்துவார். தயவு செய்து போலியான குறி சொல்பவர்களிடத்துல சென்று இறைவனுடைய திட்டத்தை நீங்கள் அவர்களிடமிருந்து பெற முயற்சி செய்யாதீர்கள். இறைவனுடைய திட்டம் உங்களுக்கானது.
அவர் உங்களுக்காக வகுத்திருக்கிற திட்டத்தை இறை வேண்டலோடும் தூய ஆவியானவருடைய துணையோடும் நீங்கள் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆன்மீக ஆலோசனைகளுக்காக, ஆன்மீக வாழ்வில் வளர்வதற்காக, ஆன்மீக வழிகாட்டிகளை தேடுவதில் எந்த குற்றமும் நான் கூறவில்லை, குறையும் நாம் சொல்லவில்லை. ஆனால் முடிவு எடுப்பதற்கு முன்பாக, ஃபாதர் நீங்க எனக்கு ஜெபம் பண்ணி இது செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படி என்று சொல்லுங்க. சிஸ்டர் எனக்கு இந்த முடிவை நான் எடுக்கணுமா வேணாமான்னு நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படி என்று ஆன்மீக வழிகாட்டிகளிடத்துல உங்கள் வாழ்க்கைக்கான முடிவுகளை தேடாமல் ஆலோசனைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்துல தனியாகவும் குடும்பமாகவும் ஜெபித்து இறை சித்தத்தை அறிந்து கொள்ள இன்றைக்கு முடிவெடுப்போம். முதல் பாடம். இரண்டாவது பாடம் என்பது இன்றைக்கு இந்த 2 திருத்துதர்களை பற்றி நான் பேசுகிற பொழுது விவிலியத்தில் அவர்களை பற்றின ரொம்ப குறைவான குறிப்பு, வரலாற்றில் அவர்களை பற்றின மிக குறைவான ஒரு குறிப்பு. மிக திறமையானவர்கள் அல்ல, மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பெற்றவர்களாக இல்லை, கல்வி அறிவு பெற்றவர்களாக இல்லை, அல்லது உலக பழக்க வழக்கங்கள் இல்லை, உலக திறமைகள் இல்லை, கைத்திறந்தவர்களாக இவர்கள் இருவரும் இல்லை. ஆனால் இறைவன் அவர்களுடைய தகுதியை பார்த்து அவர்களை தேர்ந்தெடுக்காமல் அவர்களுடைய இதயத்தை பார்த்து இறைவன் அவர்களை கருவிலேயே தேர்ந்தெடுக்கிறார் என்று தெரிந்து அவர்களுடைய பெயர்களை பார்த்து பெயர் சொல்லி அவர்களை அழைத்து இன்றைக்கு திரு தூதர்களாக இறைவனுடைய மறை சாட்சிகளாக உயர்த்தி இருக்கிறார். இதைத்தான் இறைவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்தியாக தருகிறார். இறைவன் நம்மை அன்பு செய்வதற்காக நமக்கான பட்டயமோ படிப்புகளோ தேவையில்லை. இறைவன் நம்மை பயன்படுத்துவதற்காக நமக்கான மிகப்பெரிய ஒரு பணக்கார பின்புலம் தேவையில்லை. இறைவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவதற்காக அதிகாரமோ பணபலமோ தேவையில்லை. இறைவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவதற்கு இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த ஒரு தகுதியே போதும் அப்படி என்று சொல்லி தகுதியை பார்த்து உங்களுக்கு அழைப்பை கொடுப்பவர் இறைவன் அல்ல. உங்களுக்கு அழைப்பை கொடுத்து உங்கள் தகுதியை உயர்த்துபவர் தான் நமது இறைவன் என்பதை புரிந்து கொண்டு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பிற்காக நன்றி சொல்லுவோம். இறைவனுடைய திருக்கரங்களில் அவருடைய கருவியாக நம்மை பயன்படுத்திட இறைவனிடத்தில் உருக்கமாக மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் நல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.